ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்கார்டியன் வந்து பார்க்க போறோம். இது வந்துட்டு எப்படின்னா கொலாப்சிபிள் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆரோ கிளிக் பண்ணும்போது கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வியூ ஆகும். மோர் தென் ஒன் கூட நீங்கள் வந்து ஓப்பனில் வச்சுக்கலாம். சில கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு இது வந்து கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி பண்றது அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா பேசிக்கா எப்படி பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அக்கார்டியன் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். இதோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 200ல இருக்கு. ஒரு 30 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 30 வந்து நான் வச்சிருக்கேன். தென் வந்து ஒரு ட்ராப் டவுன் வந்து நம்மளுக்கு வேணும்ல. ஸோ இதை அப்படியே நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்பேசிங்கில் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆட்டோ லே அவுட்டாக மேக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ஏ அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட உள்ள இருக்க அந்த ட்ராப் டவுன் மட்டும் செலக்ட் ஆயிருச்சு. அதனால அப்படி இருந்துச்சு. ஷிஃப்ட் ஏ வந்து நான் இப்போ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கு. தென் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து எனக்கு வேணும். ஸோ வந்துட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த மேல இருக்க வித் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு டாப் டவுன் அந்த ஸ்பேசிங் வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இதோட சைஸ் ரெடியூஸ் பண்றது அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏ அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு இடையில ஏதாச்சும் ஸ்பேசிங்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும் ஆர் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா அது எல்லாமே நீங்க பண்றதுனா இந்த இந்த டைம்ல வந்து நீங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில இருக்க ஸ்பேசிங்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நீங்க எடிட் பண்றதுல பண்ணிக்கோங்க. தென் வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா லிட்டில் பிட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்கு, தெரியுதா? இந்த ஸ்பேசிங்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க 10 இருக்கா, அதை வந்து 0வா மாத்திடுங்க. அப்போ உங்களுக்கு ஹெட்டிங்கோட இது வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? இப்போ லிட்டில் பிட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம் எட்ஜுக்கு. அப்போ நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். தென் இப்போ வந்து நான் அலைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரவுண்டடா ஸ்ட்ரோக் வரும். ஆனா எனக்கு வந்து பாட்டம் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி பாட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கரெக்டா இருக்கும். தென் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து காம்போனண்டா மாத்திட்டு திருப்பியும் ஒரு வேரியன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிப் கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். கீழே இருக்க கண்டென்ட் மட்டும் ஹைட் ஆயிரும். தென் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப் தான் நம்ம கொடுக்க போறோம். ப்ரோட்டோடைப் போயிட்டு இங்கேருந்து இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் அனிமேட்டில் நான் ஜென்டில் தான் நான் கொடுத்தேன். ஓகேங்களா? நீங்க எந்த எந்த ப்ரோட்டோடைப் கான்செப்ட் வேணுமோ அதை வந்து நீங்க கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? பவுன்சி இது எல்லாமே இருக்கு. பவுன்சி லுக் வேணும்னா நீங்க அதை கொடுத்துக்கலாம். இதோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அக்கார்டியன் 1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். பிகாஸ் ப்ரீவியஸா இருக்கிறது அக்கார்டியன் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இந்த அக்கார்டியன் 1 அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அக்கார்டியன் 1 வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு
2 3 ஆர் 4 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை மொத்தமாக நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏ வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ ஆட்டோ லேஅவுட் இதுக்கும் நம்மளுக்கு வந்து அப்ளை ஆயிரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அதை ரன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக வச்சிருந்தது வந்து 3 தான் வச்சிருந்தேன். அப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிப்பீட்டடாக நான் வந்து ஷோ பண்ணல. தென் வந்துட்டு இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? சம் ஆஃப் த வெப்சைட் டிசைன்ஸில் வந்து இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த ஐகான் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் அந்த இங்கே இருக்கும் இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கும். ஓகேங்களா? அந்த 180 டிகிரியா நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி ப்ரோட்டோடைப் ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.